அட்லாண்டிக் பேராளி எந்த வடிவம் கொண்டது? நீண்ட எஸ் வடிவம் கொண்டது. இந்திய உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எது? புது டெல்லி. நமது தேசிய மரம் எது? ஆலமரம். அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. பன்னாட்டு நீதிமன்றம் ஹாலந்து நாட்டில் உள்ள எந்த நகரில் உள்ளது? ஹேக். இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் ஏப்ரல் 1, 2010. யார் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார்? ஆடம் ஸ்மித். நாடுகளின் செல்வம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆடம் ஸ்மித். கல்வியில் செய்யப்படும் முதலீடு என்ன மூலதனம் எனப்படுகிறது? மனிதவள முதலீடு மூலதனம். பொதுப்பேரவையில் தலைவராக 1954ஆம் ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார்? திருமதி விஜயலட்சுமி பண்டிட். முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? கிபி 1526. மாபெரும் வாணிப மையமான எது ஆட்டோமானிய துருக்கியர்களால் கிபி 1453 கைப்பற்றப்பட்டது? கான்ஸ்டாண்டினோபிள். ஆங்கில பேரரசை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார்? ராபர்ட் கிளைவ். சரஸ்வதி மகால் கட்டியவர் யார்? இரண்டாம் சரபோஜி. வேலூர் சிப்பாய் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது? 1806. கிபி 1857ஆம் ஆண்டு புரட்சி யாருடைய காலத்தில் தோன்றியது? கானிங். இருப்பு பாதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? டெல்லௌசி. நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? காரன்வாலிஸ். ஒழுங்குமுறை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1773. பிளாசி போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1757. இந்தியாவின் மிகப்பெரிய நீர் மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள இடம் எது? பக்ரானங்கள். மேக்னடைட் தாதுவை கொண்ட கனிமம் எது? இரும்பு. நெல் ஒரு என்ன பயிராகும்? அயன மண்டல பயிராகும். பருத்தி எந்த மண்ணில் அதிகமாக விளைகிறது? கரிசல் மண். தந்தி தொடர்பு கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் எது? 1844. தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கடைபிடிக்கப்படும் நாள் எது? 19 நவம்பர். உலக எழுத்தறிவு தினம் எந்த நாள்? செப்டம்பர் 8. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1993. சாலை போக்குவரத்தின் சட்ட திட்டங்கள் அமலுக்கு வந்த ஆண்டு எது? 1989. பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? வாக்கர்.